அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான ஜோதிட பதிவுல நாம என்ன தகவலை பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, மார்ச் மாதம் 18ஆம் தேதி அமாவாசையானது வருதுங்க. அதாவது மார்ச் 18ஆம் நாள் பங்குனி 4ஆம் நாள் இந்த அமாவாசையானது வருதுங்க. இந்த அமாவாசைக்கு பிறகு பாத்தீங்கன்னா ஒவ்வொரு ராசினியர்களுக்கும் அவங்க வாழ்க்கையில பெரும்பாலான கஷ்டங்கள், பெரும்பாலான துன்பங்கள், நிறைய மாற்றங்கள் நிச்சயமா நடக்கும் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அந்த வகையில இன்னைக்கு எந்த ராசி நேயர்களுக்கு பார்க்க போறேன்னு பாத்தீங்கன்னா, மிதுன ராசி நேயர்களுக்கு இந்த அமாவாசைக்கு பிறகு ஏற்படக்கூடிய மாற்றங்களை நாம இப்ப பார்க்கலாம். சோ மிதுன ராசி நேயர்களுக்கு இந்த அமாவாசையுடைய தாக்கம் என்ன மாதிரி விளைவுகளை ஏற்படுத்தியிருக்கு, என்ன மாதிரி விபரீதங்கள் உங்களுக்கு காத்திருக்கு அப்படிங்கிறத நாம தெரிந்து கொள்ளலாம். அதற்கு முன்பாக இந்த அமாவாசை நாளில் நீங்க ஒரு பரிகாரம் செய்தீங்கன்னா நிச்சயமா உங்க வாழ்க்கையில செல்வ வளம் அதிகரிக்கும் அப்படின்னு நம்ம சொல்லலாங்க. அதாவது இந்த அமாவாசை பாத்தீங்கன்னா சாதாரணமான அமாவாசை இல்லை அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதாவது பங்குனி மாதம் வரக்கூடிய சிறப்பு வாய்ந்த அற்புதமான ஒரு அமாவாசை அப்படின்னு நம்ம சொல்லலாங்க. இந்த பங்குனி மாத அமாவாசை நாளில் நீங்க இந்த பரிகாரத்தை செஞ்சீங்கன்னா கண்டிப்பா உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய பண கஷ்டங்கள் படிப்படியாக குறைந்து செல்வ வளம் நிச்சயமா உங்க வாழ்க்கையில அதிகரிக்கும் அப்படின்னு நம்ம சொல்லலாம். சோ இந்த பரிகாரத்தை முதல்ல என்ன மாதிரி முறையில செய்யலாம், என்னென்ன பொருட்கள் இந்த பரிகாரத்திற்கு உங்களுக்கு தேவை அப்படிங்கறத நாம முதல்ல பார்க்கலாம். பொதுவாகவே அமாவாசை அப்படின்னு சொல்லும் போது இந்த நாள் முன்னோர் வழிபாட்டிற்கு உகந்த நாள் அப்படின்னு அனைவருக்கும் ஒரு தெரிஞ்ச விஷயம் அப்படின்னு நம்ம சொல்லலாங்க. அப்படிப்பட்ட இந்த அமாவாசை தினமும் விசேஷமான அமாவாசை தினம் அப்படின்னு சொல்லலாம். ஏன் இந்த அமாவாசை மட்டும் மிகவும் சிறப்பு வாய்ந்ததாக நம்ம சொல்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பங்குனி மாதத்தில் வருவதனால இந்த அமாவாசைக்கு அதிக முக்கியத்துவம் இருக்கு அப்படின்னு நாம சொல்லலாங்க. இந்த அமாவாசை தினங்களில் நீங்க செய்யக்கூடிய எந்த வழிபாடாக இருந்தாலும் சரி, எந்த பரிகாரமாக இருந்தாலும் சரி, அதற்கு அதிக அளவில் பலன் கிடைக்கும் அப்படின்னு முழு நம்பிக்கையாகவே சொல்லப்படுது. இப்படிப்பட்ட பிரபஞ்சத்தோட பேராற்றல் நிறைந்த இந்த அமாவாசையினுடைய நாட்களில் குறிப்பிடத்தக்க சில பரிகாரங்களை நாம செய்யும் போது கண்டிப்பா இதன் மூலம் நம்ம வாழ்க்கையில இருக்கக்கூடிய பண கஷ்டங்கள் முழுமையும் தீர்ந்து செல்வ வளம் நிச்சயமா நம்ம வாழ்க்கையில அதிகரிக்க செய்யும் அப்படின்னு சொல்லப்படுது. சோ இதனுடைய அடிப்படையில இந்த பரிகாரத்தை அனைவரும் செய்து பார்க்கும் பொழுது உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய பண கஷ்டங்கள் நிச்சயமா படிப்படியாக குறையலாம். சோ இந்த பரிகாரத்தை எந்த மாதிரி முறையில செய்யலாம் அப்படிங்கறத வாங்க முழுமையா பார்த்து தெரிந்து கொள்ளலாம். செல்வ வளம் பெருக வேண்டும் அப்படின்னு நினைக்கக்கூடிய நபர்கள் இதற்கு கண்டிப்பான முறையில் பாத்தீங்கன்னா மகாலட்சுமி தாயாருடைய அருள் ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லப்படுது. மகாலட்சுமி தாயார் என்பது சந்திர பகவானின் சகோதரியாக கருதப்படுகிறார். இதனால பாத்தீங்கன்னா சந்திர பகவானுக்குரிய நாட்களில் நாம மகாலட்சுமி தாயாரை முதலில் வழிபாடு செய்வது ரொம்ப ரொம்ப அவசியம். இதனாலதான் பாத்தீங்கன்னா பல ஆலயங்களில் அமாவாசை நாட்களில் மகாலட்சுமிக்கு சிறப்பு வழிபாடு செய்யறாங்க. அதுவும் பாத்தீங்கன்னா இந்த பங்குனி மாதத்தில் வரக்கூடிய அமாவாசை தினத்தில் முக்கியமாக மகாலட்சுமி பூஜையை செய்வது ரொம்ப ரொம்ப முக்கியங்க. வட மாநிலத்தை சேர்ந்தவர்கள் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு அமாவாசையிலுமே மகாலட்சுமி வழிபாடு நிச்சயமா செய்வாங்க. அதனாலதான் பாத்தீங்கன்னா அவங்க இன்றளவும் பாத்தீங்கன்னா செல்வ செழிப்புடன் வாழ்வதாக சொல்லப்படுது. சோ நம்மளும் இந்த அமாவாசை நாளில் இந்த மாதிரி முறையில வழிபாடுகளை பரிகாரங்களை செய்தோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நிச்சயமா நம்ம வாழ்க்கையில இருக்கக்கூடிய கஷ்டங்கள் படிப்படியாக குறையலாம். இப்படிப்பட்ட அமாவாசையில் சிறப்பு மிகுந்த அமாவாசையாக திகழக்கூடியது பங்குனி அமாவாசை அப்படின்னு சொல்லப்படுது. பங்குனி அமாவாசை தினத்தில் மகாலட்சுமி தாயாரை வழிபாடு செய்வதன் மூலம் நமக்கு பலவிதமான நன்மைகள் உண்டாகலாம். அப்படிப்பட்ட மகாலட்சுமி தாயாரின் அருளை பெறுவதற்கு மகாலட்சுமி தாயாருக்குரிய பொருட்களை நம்ம சேர்த்து வைப்பதன் மூலம் இந்த பரிகாரத்தை செய்யலாங்க. அதாவது மகாலட்சுமி தாயாருக்கு பிடித்தமான மகாலட்சுமி தாயாருடைய ஆசீர்வாதம் கிடைப்பதற்கு இந்த பொருட்களை வைத்து இந்த பரிகாரத்தை நிச்சயமா நம்ம செய்யலாம். என்னென்ன பொருட்கள் தேவை அப்படின்னு பாத்தீங்கன்னா, மகாலட்சுமி தாயாருக்கு பிடித்தமான பொருள் அப்படின்னு பார்க்கும் பொழுது வாசனை மிகுந்த பொருட்கள் மகாலட்சுமி தாயாருக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. அதாவது எந்த இடத்தில் வாசனை நிறைந்து இருக்கிறதோ அந்த இடத்தில் மகாலட்சுமி தாயாருடைய அருள் இருப்பதாக சொல்றாங்க. குறிப்பாக பாத்தீங்கன்னா ஏலக்காய், கிராம்பு, பச்சை கற்பூரம் இந்த 3 பொருட்களும் மிகவும் சிறப்பு வாய்ந்த பொருட்களாகவே சொல்லலாங்க. இந்த 3 பொருட்களும் பாத்தீங்கன்னா மகாலட்சுமி தாயாருக்கு பிடித்தமான பொருள் அப்படின்னு நம்ம சொல்லலாம்.
இந்த 3 பொருட்களும் எந்த இடத்தில் இருக்கிறதோ அந்த இடத்தில் மகாலட்சுமியின் அருள் பரிபூரணமாக கிடைக்குங்க. அதனாலதான் பாத்தீங்கன்னா இந்த பங்குனி அமாவாசை மட்டுமல்லாமல் ஒவ்வொரு அமாவாசை தினத்திலுமே இந்த 3 பொருளையும் ஒரு சேர வைத்து நம்ம மகாலட்சுமி வழிபாட செய்யலாம். மகாலட்சுமி தாயாரின் படத்திற்கு முன்பாக இந்த 3 பொருட்களையும் முக்கியமா வைக்கணும். பச்சை கருப்புறம் சிறிது துண்டு எடுத்துக்கொள்ளலாம். அது போலவே ஒரே ஒரு கிராம்பு இந்த பரிகாரத்திற்கு போதுங்க. அது போலவே ஒரே ஒரு ஏலக்காயும் இந்த பரிகாரத்திற்கு போதுவதாக சொல்லலாம். இந்த 3 பொருட்களையும் மகாலட்சுமி தாயாரின் படத்திற்கு முன்பாக ஒரு கிண்ணத்திலோ அல்லது அகல் விளக்கிலோ போட்டு வைக்கலாம். அதாவது இந்த 3 பொருட்களையும் எந்த துணியிலும் கட்டி வைக்கவே கூடாதுங்க. அதாவது வெளிப்படையாக ஒரு கிண்ணத்தில் வைப்பது இதற்கு நல்லது அப்படின்னு சொல்லலாம். அதாவது அமாவாசை நாள் முழுவதுமே இந்த 3 பொருட்களும் மகாலட்சுமி தாயாருடைய படத்திற்கு முன்பாக நம்ம வைக்கலாம். அமாவாசையினுடைய மறுநாள் பாத்தீங்கன்னா அதை எடுத்து நீங்க வைக்கக்கூடிய பணம் வைக்கக்கூடிய இடத்தில் நிச்சயமா வைக்கலாம். அதாவது உங்களுடைய பர்ஸில் வைக்கலாம், ஏன்னா உங்க வீட்டில் இருக்கக்கூடிய பீரோவில் நீங்க இந்த பொருட்களை வைக்கலாம். இதை அப்படியே நீங்க உங்களுடைய பர்ஸில் வைப்பதன் மூலம் கண்டிப்பா உங்களுக்கு இருக்கக்கூடிய பண கஷ்டங்கள் படிப்படியாக குறையலாம். பச்சை கற்பூரம் பாத்தீங்கன்னா காற்றில் ஈஸியாக கரைந்துவிடும். ஏலக்காய் மற்றும் கிராம்பு இந்த 2 பொருளும் அப்படியே இருக்குங்க. இந்த 2 பொருட்களை நாம என்ன செய்யலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அடுத்து வரக்கூடிய அமாவாசை தினத்தில் இந்த ஏலக்காய் கிராம்பு நீங்க சாம்பிராணி தூபம் போடும்போது அதில் போட்டி நீங்க காட்டிக்கொள்ளலாம். இப்படி நீங்க செய்து வருவது இதற்கு நல்லதாக இருக்கலாம். இப்படி ஒவ்வொரு அமாவாசை தினத்திலும் இந்த மாதிரி முறையில் மகாலட்சுமி தாயாருக்கு பிடித்த பொருட்களை வைத்து நீங்க வழிபாடு செய்யும் போது கண்டிப்பா உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய தரித்திரம் நீங்கி செல்வ வளம் நிச்சயமா அதிகரிக்க செய்யுங்க. சோ முடிந்த அளவுக்கு இந்த பரிகாரத்தை ட்ரை பண்ணி பாருங்க. இந்த அமாவாசைக்கு பிறகு மிதுன ராசி நேயர்களுக்கு என்ன மாதிரியான தாக்கங்கள் நடந்திருக்கு அப்படிங்கறத நாம இப்போ பார்க்கலாம். நித்திய காரகன் புதனை ராசிநாதனாக கொண்டிருக்கக்கூடிய மிதுன ராசி அன்பர்களுக்கு இந்த அமாவாசைக்கு பிறகு பாத்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் உங்களுடைய பொருளாதார நிலை நிச்சயமா மேம்படும். பிள்ளைகளுடைய முன்னேற்றத்தில் பாத்தீங்கன்னா அதிக அக்கறை கண்டிப்பா அதிகரிக்கும். பொது நல காரியங்களில் ஆர்வம் நிச்சயமா கூடலாம். திருமணம் தடைபட்டு இருக்கக்கூடிய நேயர்களுக்கு நல்ல இடத்தில் சம்பந்தம் கைகூடி வரலாங்க. குழந்தை இல்லோருக்கு பாத்தீங்கன்னா மழலை செல்வம் நிச்சயமா கிடைக்கலாம். குடும்பத்தில் குதூகலம் நிறையக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் மிதுன ராசி நேயர்களுக்கு அமையலாம். மகிழ்ச்சி தரக்கூடிய பயணங்கள் அடிக்கடி செல்லக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமா உங்களுக்கு உண்டாகலாம். இதன் மூலம் பாத்தீங்கன்னா வருமானம் நிச்சயமா உங்களுக்கு பெருகலாம். அது போலவே உங்களுடைய செயல்களை நேர்மறையான பாதையில் செவனை செய்து முடித்து அனைவரின் பாராட்டுகளை பெறக்கூடிய வாய்ப்பு மிதுன ராசி நேயர்களுக்கு நிச்சயமா கிடைக்கலாம். குல தெய்வ வழிபாடுகளை சிறப்பாக செய்யக்கூடிய ஒரு எண்ணம் உங்களுக்கு தோன்றலாம். தர்ம காரியங்களுக்கு செலவு செய்து மகிழ்ச்சி அடையக்கூடிய சூழல் பிறக்கலாம். சரியான நேரத்தில் உணவு உட்கொள்ள முடியாமல் பணிகள் உங்களுக்கு அதிகரிக்க செய்யலாங்க. தொழில் செய்யக்கூடிய மிதுன ராசி நேயர்களுக்கு பாத்தீங்கன்னா கொடுக்கல் வாங்கல் விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக முடிவடைந்தாலும் உங்களுடைய செயல்களில் கூடுதல் அக்கறை நிச்சயமா அதிகரிக்கும். மற்றபடி பாத்தீங்கன்னா சமுதாயத்தில் உங்களுடைய மதிப்பு மரியாதை இரண்டுமே அதிகரிக்கலாம். புதிய சந்தைகளை தேடி சென்று வியாபாரத்தை விரிவுபடுத்தக்கூடிய வாய்ப்பு மிதுன ராசி நேயர்களுக்கு இந்த காலகட்டங்களில் கிடைக்கலாம். புதிய முதலீடுகளையும் துணிந்து செய்யக்கூடிய வாய்ப்பு நிச்சயமா உங்களுக்கு ஏற்படும். உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய மிதுன ராசி நேயர்களுக்கு கடின உழைப்பால் உங்களுக்கு நல்ல வெற்றிகள் இந்த காலகட்டத்தில் கிடைக்கலாம். அதாவது எந்த அளவுக்கு கடின உழைப்பை போடுறீங்களோ உழைப்புக்கேற்ற ஊதியம், இந்த பழமொழிக்கு ஏற்றவாறு உங்களுக்கு நல்ல ஒரு பலன் இந்த காலகட்டத்தில் கிடைக்கலாம். சுலுக்கத்திற்கும் சோம்பலுக்கும் இடம் கொடுக்காமல் பணியாற்றி வந்தீங்கன்னா மேல அதிகாரிகளுடைய ஆதரவு உங்களுக்கு நிச்சயமா எளிதில் பெறலாம். மிதுன ராசியில் இருக்கக்கூடிய அரசியல்வாதிகளுக்கு இந்த காலகட்டங்களில் பாத்தீங்கன்னா சங்கடங்கள் உங்களுக்கு குறைய தொடங்கலாம். எதிர்கட்சியினர் உங்களை பற்றி குரல் சொல்வதை குறைத்துக் கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமா உங்களுக்கு அமையலாம். தொண்டர்கள் பாத்தீங்கன்னா உங்களுடைய பெருமைகளை புரிந்து கொள்ளக்கூடிய சூழல் நிச்சயமா ஏற்படும். துறையில இருக்கக்கூடிய மிதுன ராசி நேயர்களுக்கு இந்த காலகட்டத்தில் புகழும் கௌரவம் நிச்சயம் ரெண்டுமே அதிகரிக்கும். பணவரவில் முன்னேற்றங்கள் உங்களுக்கு உண்டாகலாம். நண்பர்கள் மூலம் தக்க சமயத்தில் தேவையான உதவிகள் உங்களுக்கு கிடைக்கலாம். அமைதியாக செயல்படக்கூடிய காலகட்டமாக வரக்கூடிய நாட்கள் உங்களுக்கு இருக்கு. இந்த அமாவாசைக்கு பிறகு மிதுன ராசி நேயர்களுக்கு சில விரயங்கள் உங்க வாழ்க்கையில நிச்சயமா உண்டாகலாம். இதனால பாத்தீங்கன்னா இந்த மாதிரி விஷயங்களை நீங்க கொஞ்சம் கவனமாக இருப்பது அவசியம். சேமிப்பு விஷயங்களில் உங்க வாழ்க்கைக்கு ஏற்றவாறு சேமித்து வைப்பது ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லலாங்க. பெண்மணிகளுக்கு இந்த காலகட்டம் ஏற்ற காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம்.
குடும்பத்தில் உங்களுடைய பொறுப்புகளை தட்டி அளிக்காமல் நடந்து கொண்டு அமைதியாக செயல்படக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு நம்ம சொல்லலாங்க. அது போலவே இந்த காலகட்டம் மாணவர்களுக்கு படிப்பில் கவனம் ரொம்ப ரொம்ப அவசியம். மாணவர்கள் மற்றவர்களுடைய விஷயத்தில் தலையிடாமல் பார்த்து கொள்வது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நல்லதாக இருக்கலாம். சோ இன்னைக்கு நம்ம சேனல்ல மிதுன ராசி நேயர்களுக்கு இந்த அமாவாசைக்கு பிறகு ஏற்படக்கூடிய தாக்கத்தால் என்னென்ன பலன்கள் நடக்க போது, என்ன மாதிரியான விளைவுகளை நீங்க சந்திக்க போறீங்க அப்படிங்கறத இந்த வீடியோ மூலம் நீங்க முழுமையா பார்த்து தெரிந்திருப்பீங்க. சோ இந்த வீடியோவை நீங்க பார்த்து பயனடைந்த மாதிரி உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி பார்த்து பயனடையணும்னு நினைச்சீங்கன்னா இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. மேலும் இது போல ஒரு புதிய தகவலை தெரிந்து கொள்ளணும் அப்படின்னு நினைத்தீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அது போலவே பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் மறக்காம பிரஸ் பண்ணிடுங்க. நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணா மட்டுமே நம்ம சேனல்ல போடக்கூடிய எல்லா நியூ அப்டேட்டான வீடியோஸும் நீங்க உடனுக்குடன் பார்த்து தெரிந்து கொள்ளலாம். சோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை பிரஸ் பண்ணிடுங்க. தேங்க்யூ.